நாஞ்சில் சம்பத் வில்லிவாக்கத்தில் சவால் விடுகிறேன். நீங்கள் இனி ஒரு காலம் நிம்மதியாக இருக்க முடியாது. இருப்பதற்கு எங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஜனநாயகத்தினுடைய எல்லா மாண்புகளை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்திய அயோக்கியத்தனத்தை மட்டும்தான் செய்தார் மோடி. நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், 20 கோடி இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கிற இந்தியாவில் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பிஜேபி கட்சியின் சார்பில் உண்டா? நீ அமைத்திருக்கிற மந்திரி சபையில் அந்த மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேஷன் உண்டா? இது உன்னுடைய நாடா? இந்தியாவினுடைய விடுதலையை இன்றைக்கு தீர்மானித்ததே அவர்கள்தான். அன்றைக்கு நீங்கள் காட்டி கொடுத்தீர்கள். இன்றைக்கு அதிமுக ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. அதிலே மகிழ்ச்சி அடைய முடியவில்லை. மாநிலத்தில் செல்வாக்கோடு இருக்கிற கட்சிக்குள்ளே ஊடுருவி அதை உடைத்து நொறுக்கி உருத்தெரியாமல் அளிக்கிற காரியத்தை தான் அவர்கள் இதுவரைக்கும் செய்தார்கள். எடப்பாடி பழனிசாமி அறியாமை பெற்றெடுத்த அருந்தவ புதல்வன். அவர் சொல்லுகிறார் 1% ஓட்டு எங்களுக்கு அதிகமாகி இருக்கிறது என்று. இப்படி ஒரு தற்குறி அந்த கட்சிக்கு தலைவராக இருப்பது பெரிய வெட்கக்கேடு. இந்த கணக்கு கூட தெரியாத ஒரு காபோதி இந்த நாட்டில் இன்னும் உயிரோடு இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை ஆக்கி தந்தவர்களும் இருந்த அவையில் அண்ணா அன்றைக்கு ஒரு புயலை உற்பத்தி செய்தார். ஒரு பூகம்ப அதிர்வு கேட்டது. நாஞ்சில் சம்பத் வில்லிவாக்கத்தில் சவால் விடுகிறேன், நீங்கள் இனி ஒரு காலம் நிம்மதியாக இருக்க முடியாது. இருப்பதற்கு எங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். எங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் போக வேண்டும். பார்லமெண்ட், நாடாளுமன்றத்திற்கு இன்னொரு பெயர் ஹவுஸ். அந்த ஹவுஸுக்கே வராதவர் நரேந்திர மோடி. ஒரு 23 சர்வதேச பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர் டாக்டர் மன்மோகன் சிங். அதிலிருந்து பேசாத அந்த அபூர்வ மனிதர் தன்னுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் 107 முறை பத்திரிகையாளர்களை சந்தித்தார். இவர் தன்னுடைய 10 ஆண்டு காலத்தில் ஒரு முறை கூட பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. ஜனநாயகத்தினுடைய எல்லா மாண்புகளையும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்திய அயோக்கியத்தனத்தை மட்டும்தான் செய்தார் மோடி. ஆகவே சர்வ வல்லமையோடு இருக்கிறார். இவரை எப்படி கேள்வி கேட்பது என்று இந்தியாவில் இருந்த எல்லா கட்சிகளும் கொஞ்சம் தயங்கியது. நான் கலைஞரின் பிள்ளை, நான் கேள்வி கேட்கப் போகிறேன் என்று அண்ணன் கேட்டார் ஸ்டாலின். அந்த கேள்விக்கு இன்றைக்கு இந்தியாவை இன்றைக்கு விடை தந்திருக்கிறது. ராமர் கோவிலை காட்டினார்கள். இவர்களுக்கே ராமரை தெரியாது. ராமரை தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப மதித்தார்கள். திருவண்ணை நெல்லூரில் ஒரு சடையப்பு வள்ளல் இருந்தார். அவர்தான் இந்த நாட்டில் கம்பனுக்கு பொன்னும் மணியும் வாரி கொடுத்து ராமாயணத்தை எழுத சொன்னார். கம்பர் யுத்தகாண்டத்தை எழுதி முடித்துவிட்டு அந்த சுவடிகளை தெருவில் கொண்டு போகிற பொழுது அந்த சுவடியிலிருந்து இரத்தம் அடிந்ததாக சொல்லுவார்கள். 10,000 பாடல்கள் ராமனுக்காக பாடினான் கம்பன். உனக்கில்லாத பக்தி எங்களுக்கு உண்டு. ஆனால் நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், ஒரு வேடர் குலத்தில் பிறந்தவன் குகன் காட்டுக்கு வருகிற ராமனை வரவேற்கிறான். தேனும் மீனும் கொண்டு போய் ராமனுக்கு கொடுக்கிறான். ஆச்சாரத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் ஸ்ரீராமபிரானுக்கு நீ தேனும் மீனும் கொடுக்கலாமா, நீ வேடன் அல்லவா என்று கேட்டார்கள். ராமன் அதை வாங்கி கொண்டான். ராமன் சொன்னான், நான் மீனை பெற்றுக்கொண்டேன். மீன் கடலின் ஆழத்தில் கிடைப்பது. அவனுடைய அன்பின் அடையாளம் இந்த மீன். தேன் மலையின் உச்சியில் கிடைப்பது. அவனுடைய அன்பின் முதிர்ச்சிக்கு இந்த தேன் அடையாளம் என்று ஒரு வேடன் கொடுத்த மீனையும் தேனையும் வாங்கி கொண்டான் ராமன். சுக்ரீவன் குரங்கினத்தில் பிறந்தவன். அவனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டான் ராமன். அரக்கர் குலத்தில் பிறந்தவன் விபீஷணன். அவனுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை பரிசாக கொடுத்தான் ராமன். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், 20 கோடி இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கிற இந்தியாவில் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பிஜேபி கட்சியின் சார்பில் உண்டா? நீ அமைத்திருக்கிற மந்திரி சபையில் அந்த மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேஷன் உண்டா? இது உன்னுடைய நாடா?
இந்தியாவினுடைய விடுதலையை இன்றைக்கு தீர்மானித்ததே அவர்கள்தான். அன்றைக்கு நீங்கள் காட்டி கொடுத்தீர்கள். காட்டி கொடுத்தவன் பேர் வீர சவர்கார். அவன் வெள்ளை ஏகாதிபத்தியத்திடம் மன்னிப்பு கேட்டான். உங்கள் கட்டளையை மதித்து என்னுடைய அடிகளை நான் அளந்து எடுத்து வைக்கிறேன் என்று பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு கடிதம் எழுதினான் வீர சவர்கார். அந்த கடிதத்தின் நகல் நாஞ்சில் சம்பத் என்கிற என்னிடம் இருக்கிறது. நீங்கள் காட்டி கொடுத்தவர்கள், நீங்கள் தேசாபிமானிகள் அல்ல, ஆனால் இந்த தேசத்திற்கு இரத்தம் சிந்தியவர்கள், தலையை விலையாக கொடுத்தவர்கள், சொத்து சுகங்களை இழந்தவர்கள், ஆன முதலில் அதிகத்தை செலவழித்தவர்களில் உங்களில் ஒருவர் கூட இல்லை. உங்களுடைய மாய்மால பிரச்சாரத்தால் இந்த மண்ணை கபளீகரம் செய்ய முடியும் என்று நினைத்தீர்கள். அந்த பிரச்சாரத்தை இன்றைக்கு நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இன்றைக்கு இங்கே சொல்லிவிட்டு போகிறேன். கலைஞர் நூற்றாண்டு விழாவில் கலைஞர் சொன்னார், என்னுடைய நடை தள்ளாடலாம், என்னுடைய நடை தடுமாறலாம், என்னுடைய நடை தள்ளாட்டம் காணலாம், என்னுடைய நடை முடிவிற்று போய்விடலாம். ஆனால் நான் கொண்டிருக்கக்கூடிய லட்சிய உணர்வுகளுக்கு தடை இல்லை, தள்ளாட்டம் இல்லை, தடுமாற்றம் இல்லை, முடிவில்லை, இல்லவே இல்லை என்றார் கலைஞர். அதை நெஞ்சில் சுமந்து கொண்டு இந்த பாசிச சக்திகளை வேரோடும் தூரோடும் கல்லீறுவதற்கு நாம் தொடர்ந்து கடமையாற்றுவோம். ஒரு நள்ளிரவில் தலைவர் கலைஞரின் வீட்டில் மேம்பாலத்தில் ஊழல் செய்தார் என்று குற்றச்சாட்டை புரைந்து அவரை இன்றைக்கு கைது செய்து கரகரவென்று தரையில் இழுத்து மத்திய சிறைச்சாலையில் தரையில் கொண்டு உட்கார வைத்தார்கள். அன்பு சகோதரி கனிமொழி மட்டும் தந்தையின் அருகில் நிற்கிறார். உலகமே உற்று கவனிக்கிறது. அப்பொழுது ஒருவர் கலைஞருடைய கையில் ஆட்டோகிராஃபை கொடுத்து எதையாவது எழுதி தாருங்களேன் என்று கேட்டபொழுது அந்த நேரத்திலும் கலைஞர் சொன்னார், அநீதி வீழும் அறம் வெல்லும் என்று அன்றைக்கு எழுதி கொடுத்தார். ஜெயிலுக்கு வர்றார். அந்த துணிச்சல் நமக்கு இன்னும் தேவைப்படுகிறது. இன்னும் பல போர்களை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய ஆயுதங்களை இன்னும் கூர்மைப்படுத்த வேண்டியது இருக்கிறது. நம்முடைய அணிவகுப்பை இன்னும் பலப்படுத்த வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு ஒரு அதிமுக ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. அதிலே மகிழ்ச்சி அடைய முடியவில்லை. என்ன காரணம் என்றால், மாநிலத்தில் செல்வாக்கோடு இருக்கிற கட்சிக்குள்ளே ஊடுருவி அதை உடைத்து நொறுக்கி உருத்தெரியாமல் அழிக்கிற காரியத்தை தான் அவர்கள் இதுவரைக்கும் செய்தார்கள். இப்படித்தான் சிவசேனாவை பிளந்தார்கள். சிவசேனாவை பிளந்தவர்கள் இன்றைக்கு அவர்களை பிளவுபட்டு நிற்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அறியாமை பெற்றெடுத்த அருந்தவ புதல்வன். அவர் சொல்லுகிறார், 1% ஓட்டு எங்களுக்கு அதிகமாகி இருக்கிறது என்று. இப்படி ஒரு தற்குறி அந்த கட்சிக்கு தலைவராக இருப்பது பெரிய வெட்கக்கேடு. கடந்த தேர்தலில் 22 இடங்களில் நின்றவர்கள் இந்த தடவை 35 இடங்களில் நின்று 1.76% ஓட்டை அதிகம் பெற்றால் 22ம் 35ம் டேலி ஆகுமா? இந்த கணக்கு கூட தெரியாத ஒரு காபோதி இந்த நாட்டில் இன்னும் உயிரோடு இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்கு குறைந்து விட்டதென்று சில அரசியல் பார்வையாளர்கள் கணிக்கிறார்கள். நிச்சயமாக இல்லை. ஒரு 6% ஓட்டு குறைந்திருக்கிறது என்றால் நாங்கள் போட்டியிட்ட களங்களின் எண்ணிக்கை குறைவு. நாங்கள் 11% வெற்றி பெற்று விட்டோம் என்று அவதார புருஷன் அண்ணாமலை பிதற்றுகிறான். அப்படி என்றால் பச்சைமுத்து எங்கே போனார்? பசையுள்ள ஏசிஎஸ் என்னானார்? தகடூர் புமையில் நின்ற சௌமியா வாங்கிய வாக்கு யாருடைய கணக்கில் வரும்? இன்னும் சொல்லுகிறேன், நீ இன்னும் 5% அண்ணாமலை தான். நீ தாண்ட முடியாது. வருகிற நாட்களிலும் தாண்ட அனுமதிக்க மாட்டோம். ஆகவே மாற்று எண்ணம் கொண்டவர்களை மதித்து அண்ணன் ஸ்டாலின் இந்த தேர்தலை
ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரியாக நடந்து கொண்டு தேர்தலை நடத்தினார். தனி சின்னத்தில் தான் நாங்கள் நிற்போம் என்று விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் சொன்ன பொழுது நில்லுங்கள் என்று வாழ்த்தினார். நாங்களும் தனிச்சின்னம் பெற்று நிற்போம் என்று ஒரு தீப்பெட்டிக்குள் போய் அணைந்து கொண்டார்கள். அவர்களும் தோற்கக்கூடாது என்று அண்ணன் ஸ்டாலின் கருதினார். 40 தொகுதியிலும் இந்தியா கூட்டணி வென்றது என்கிற பெயரும் பெருமையும் தமிழகத்திற்கு வந்து சேர வேண்டும் என்பதில் மிகுந்த கரிசனம் எடுத்துக்கொண்ட அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் ஜனநாயக பண்புக்கு வானம் கூட ஈடாகாது. அவ்வளவு பெருந்தன்மையாக நடந்துகிட்டார். பழி வாங்குகிற அரசியல், வஞ்சிக்கிற அரசியல் உலவிய மண்ணில் ஒரு தலைவன் எல்லோரையும் மதித்து அங்கீகரித்தவர்களுடைய இடத்தை தருகின்ற ஒரு நாகரிக அரசியல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெறுகிறது. அதே அரசியலை தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றிகளை வருகிற காலத்தில் குவிப்பதற்கு நாம் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த இமாலய வெற்றியை பெறுகிற நாள் வரை, இமயத்தில் நம்முடைய கொடி பறக்கிற நாள் வரை நாம் இமை மூடாமல் இயங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வினைத்திட்பத்தோடு வியர்வை பாசனம் செய்ய வேண்டும். அதுதான் நூற்றாண்டு விழா நாயகர் கலைஞருக்கு நாம் கொடுக்கிற காணிக்கை. அந்த காணிக்கையை கொடுப்போம் என்று சொல்லி பேராசிரியர் காதர் அவர்கள் உரையாற்றுவதற்கு வழிவிட்டு, அவர் காதர் மட்டுமல்ல, பேச்சு துறையில் எனக்கு ஃபாதர். ஆகவே அவருக்கு வழிவிட்டு நான் விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.